அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நிச்சயம் ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு சஞ்சரிக்கும் நிலையில லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது போதுமான வருமானத்தை குறிக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்குங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால சிறு காரியங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை நாட வேண்டி வருங்க. அதே போல திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. இவ்வளவு நாட்களாக உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த பகை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கடகராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களுக்குள் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த திருமண முயற்சிகளை நிச்சயம் ஒரு நற்செய்தி கிடைக்க இருக்குது. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் கூட இந்த புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகார கிரகமான சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்காக மட்டுமல்லங்க, அத்தகைய தருணங்களை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதையும் முன்கூட்டியே நமக்கு தெரிவித்து வழிகாட்டி நம் வாழ்விற்கு ஒரு ஒளிவிளக்காக திகழ்ந்துங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. சக ஊழியர்களுடனும் அளவுக்கு மீறிய நெருங்கி பழகுவதையும் தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுது. மனித வாழ்க்கை நமக்கு நாமே சில தருணங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களில் மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய விற்பனை திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிகவும் அவசியங்க. மேலும் சக கூட்டாளிகள் ஒருவர் பிரச்சனைகளை உருவாக்க கூடுங்க. அத்தகைய தருணங்கள்ல சாதுரியமாக நிலைமையை சமாளிக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அப்படி முதலீடில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடமும் பெரியோர்களிடமும் ஆலோசனையை பெற்று
அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள 4 கிரக கூட்டணிகளால என்ன மாதிரியான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு நன்மை தர வாய்ப்பே இல்லை என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பங்கள் ஏமாற்றத்தை அளிக்குங்க. வருமானம் ஒரே சீராக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய அஜாக்கிரதையினால பணத்தை இழக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இயக்குநர்களுடன் உள்ள சுமூக உறவு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு உதவிகரமாக நிலை கொண்டிருக்கிறாரு. கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனியினால் உயர்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றும் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. கடக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நேர்முக தேர்வுகள்ல சரியாக பதிலளித்து வெற்றி பெற இருக்கீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து, இருப்பினும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. குறிப்பாக வாகனம் ஓட்டுவதில் அதிக கவனம் வேண்டும். காரணம் ஜென்ம ராசியில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சனி பகவானும் இருப்பதால இத்தகைய கிரக நிலைகள் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும். அதுவும் இரவு நேரங்களில் என்பதால இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முக்கிய கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி மற்றும் ராகு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அதிலும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சனி இருப்பது வயல் பணிகளின் போது விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டியே அறிவுறுத்துது. அதனால அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுதுங்க. கவனம் மிக மிக நல்லது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க. இரவு நேரங்களில் உள்ள பெண்மணிகளுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். திருமண மாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டத்தில் முக்கிய பிரச்சனை ஆரோக்கிய குறைவும் தேவையற்ற அலைச்சல்களும் தானுங்க. கூடுமான வரையில் தரக்குறைவான உணவகங்களில் உண்ண வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று தரிசித்து விட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.